வேலூர் மாவட்டத்தில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையில் பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள், யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் டிசம்பர் 16ஆம் தேதி 5 மணிக்குள்ளே அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணிடணும். சரிங்களா? ஃபில் பண்ண அப்ளிகேஷன் வித் நெசசரி டாக்குமெண்ட்ஸோட. இந்த காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமான பணியிடங்கள். சரிங்களா? என்னென்ன போஸ்ட்டு, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். டென்டல் டாக்டரில் 2 வேக்கன்சி இருக்குது. பிடிஎஸ் முடித்த கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். 34,000 ரூபாய் வந்து கன்சால்டேட் பே பர் மந்த் சேலரி. டென்டல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. +2 வரைக்கும் படித்தவர்கள், அதாவது 10th + +2 முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். 13,800 ரூபாய் சேலரி. அடுத்தது லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் டெக்னாலஜி டிஎம்எல்டி முடித்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். 13,000 ரூபாய் இதற்கான சேலரி. ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்எம்எஸ் முடித்த கேண்டிடேட், அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். 34,000 ரூபாய் சேலரி. டிஸ்பென்சரை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் ஃபார்மசி டிஃபார்ம் முடித்த கேண்டிடேட் அல்லது இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள். டிஃபார்ம் அப்படின்ற மாதிரி இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். சரிங்களா? 15,000 ரூபாய் சேலரி. மல்டிபர்பஸ் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சி இருக்குது. மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 8,500 ரூபாய் பர் மந்த் சேலரி. அடுத்தது ஆயுஷ் கன்சல்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் மஸ்குலோஸ்கெலிட்டல் இதில் வந்து 2 வேக்கன்சி இருக்குது. இதற்கும் பிஎஸ்எம்எஸ் முடித்த கேண்டிடேட், பதிவு பண்ண கேண்டிடேட் எலிஜிபிள். 40,000 ரூபாய் வந்து சேலரி. தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. நர்சிங் தெரப்பட்டிக் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் வந்து இதற்கு எலிஜிபிள். 13,000 ரூபாய் வந்து சேலரி. அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் 1 வேக்கன்சி இருக்குது. டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 12,000 ரூபாய் சேலரி. மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 5 வேக்கன்சி இருக்குது. எம்பிபிஎஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 60,000 ரூபாய் சேலரி. ஸ்டாஃப் நர்ஸில் 9 வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சி அல்லது டிப்ளமோ இன் நர்சிங் முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். 18,000 ரூபாய் வந்து சேலரி. ஹெல்த் இன்ஸ்பெக்டரில் 1 வேக்கன்சி இருக்குது. எம்பிஹெச்டபிள்யூ மல்டிபர்பஸ் ஹெல்த் கேர் ஒர்க்கருக்கான சர்டிஃபிகேட் முடித்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 14,000 ரூபாய் வந்து சேலரி. அர்பன் ஹெல்த் நர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சி அல்லது டிப்ளமோ நர்சிங் அல்லது ஏஎன்எம் முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். 14,000 ரூபாய் வந்து சேலரி. ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. பிஃபார்ம் அல்லது டிஃபார்ம் டிப்ளமோ இன் ஃபார்மசி அல்லது பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் வந்து இதற்கான சேலரி. அடுத்தது ஃபார்மசிஸ்ட்லேயே வந்து ஆர்பிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கும் பிஃபார்ம் அல்லது டிஃபார்ம் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் கன்சால்டேட் பே. எம்பிஹெச்டபிள்யூ கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 8,500 ரூபாய் வந்து சேலரி. டென்டல் டெக்னீஷியனில் 1 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் டென்டல் டெக்னீஷியன் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 12,600 ரூபாய் வந்து சேலரி. ஃபிசியோதெரபிஸ்ட்டில் 1 வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சி ஃபிசியோதெரபிஸ்ட் அல்லது டிப்ளமோ ஃபிசியோதெரப்பி முடித்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். 13,000 ரூபாய் வந்து சேலரி. செக்யூரிட்டி கார்டில் 8 வேக்கன்சி இருக்குது. மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 8,500 ரூபாய் சேலரி. சானிட்டரி ஒர்க்கரில் 2 வேக்கன்சி இருக்குது. மினிமம் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. 8,500 ரூபாய் சேலரி. குக் கம் கேர்டேக்கரை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. மினிமம் 10ஆம் வகுப்பு + 12ஆம் வகுப்பு முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 8,500 ரூபாய் சேலரி. டோட்டலாக இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 56 வேக்கன்சிஸ் வந்து இதில் இருக்குது. பல்வேறு வேக்கன்சிஸ் இருக்குது. அதாவது மினிமம் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிப்ளமோ, டிகிரி முடித்த கேண்டிடேட் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியான வேரியஸ் போஸ்ட் இருக்குது. இதற்கான அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகம், பி பிளாக், 2வது மாடி, மாவட்ட ஆட்சியர் வளாகம், சத்துவாச்சாரி, வேலூர் மாவட்டம், வேலூர் 632009 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பணும். உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ளஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். சரிங்களா? கரெக்டாக வந்து அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் அப்ளிகேஷன் ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸை
நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் வந்து அனுப்பணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா velur.nic.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து velur.nic.in வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்ததில் உங்களுடைய ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இதில் ஒட்டிடுங்க. உங்களுடைய பெயர், விண்ணப்பதாரருடைய பெயர், அவங்களுடைய தகப்பனாருடைய பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது மென்ஷன் பண்ணணும். என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, விண்ணப்பிக்கும் பணியினுடைய பெயர், உங்களுடைய கல்வி தகுதி, அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும். சரிங்களா? என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான மினிமம் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் மற்றும் மார்க் ஷீட்ஸ் வந்து நீங்கள் வைக்கணும். சாதிச் சான்றிதழ் நகல் வைக்கணும். அதனுடைய டீட்டெயில்ஸை வந்து மென்ஷன் பண்ணணும். ஆதார் நம்பர், ஓகேங்களா, ஆதாருடைய நம்பரை வந்து மென்ஷன் பண்ணணும். ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸுன்னு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கூட இணைக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடியும் ஃபோனுடைய ஃபோன் நம்பரையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு தான் எந்த விதமான தகவலும் வரும், அல்லது மெயில் வரதா இருந்தாலும் இந்த மெயில் ஐடிக்கு தான் வரும். சரிங்களா? ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதனுடைய முன்னனுபவத்திற்குடைய சர்டிஃபிகேட்ஸ் வைக்கணும், ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும். சரிங்களா? தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் இடம் மற்றும் தேதியை மென்ஷன் பண்ணிவிட்டு சைன் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷன். இது கூட நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் வைக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைக்கணும், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வைக்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வைக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து அப்ளிகேஷன் கூட இணைக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். இதை வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அல்லது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூடிய இன்டர்வியூ இருக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு அதற்கான கால்ஃபர் வரும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து மெடிக்கல் பேராமெடிக்கலில் இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இதில் வந்து வேரியஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. மினிமம் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, அதே மாதிரி டிகிரி, பிஎஸ்சி நர்சிங், ஃபார்மசிஸ்ட் முடித்த கேண்டிடேட், எம்பிபிஎஸ் முடித்த கேண்டிடேட், பிடிஎஸ் முடித்த கேண்டிடேட், லேப் டெக்னீஷியன் இப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான பணியிடங்கள் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.